உலகெங்கும் வாழும் தடயம் உறவுகளுக்கு வணக்கம். அழகரத்னம் வனகுலராசா என்கிற முன்னாள் போராளி ஒருவர் உணவு நீர் எதுவும் இல்லாமல் சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டத்தை முள்ளிவாய்க்கால் முன்றலில் முன்னெடுத்துள்ளார். அவர் உலக நாடுகளுக்காக முன்வைத்துள்ள கோரிக்கைகள்: தமிழன் இல்லாத நாடுமில்லை, தமிழனுக்கு என்று ஒரு நாடில்லை, எனவே தமிழனுக்கு ஒரு தனி அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு உடனடி தீர்வு கிடைக்க வேண்டும், மாவீரர் துயிலும் இல்லங்களில் இராணுவ முகாம்கள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும், தமிழ் இன துரோகிகள் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும், உணவு மற்றும் ஏனைய பொருட்களின் விலை குறைத்து கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், பிரதேசவாதம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும், தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இருக்காதவர்கள் இருந்ததாக கூறி வெளிநாடு மற்றும் உள்நாட்டில் சக போராளிகளை காரணம் காட்டி பணம் வாங்கி போராளிகளை ஏமாற்றிவிட்டு சுற்றுலா விடுதி அமைத்தல், தோட்டம் பண்ணை அமைத்தல், வேலை செய்யும் பணியாளர்களுக்கு சம்பளம் சரியாக வழங்கப்படுவதில்லை. எனவே அடிப்படை சம்பளமாக அவர்களுக்கு 1 மணி நேரத்துக்கு 200 ரூபாய் படி மாற்றி சம்பளம் வழங்கப்பட வேண்டும். முதியோர் மற்றும் இளையோர்களுக்கான பாதுகாப்பு சரியான வகையில் வழங்கப்பட வேண்டும். காணி மற்றும் வீடு இல்லாதவர்களுக்கு காணி வீடு வழங்கப்பட வேண்டும். இலங்கையில் பிச்சை எடுப்பவர்களின் வீதம் அதிகரித்துள்ளது. எனவே பிச்சை எடுப்பவர்கள் என்று யாரும் இல்லாத நிலைமை ஏற்பட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து அழகரத்னம் வனகுலராசா என்கிற இந்த முன்னாள் போராளி சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார். இவருடைய இந்த போராட்டமானது தற்போது மக்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றது. அது பற்றிய காணொளிகள் உங்களுக்காக. ஆனால் எங்களுக்கு இங்கே இருக்கிறது சிங்கள அரசாங்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படி வாரவங்கள் கொஞ்ச நாளைக்கு நல்ல மாதிரி இருப்பாங்க. பிறகு இன்னும் கொஞ்ச நாளைக்கு சொல்லிவிடாம் மாவீர் நாள் போடுகிறார்கள் செய்கிறார்கள் சொன்னால் மாவீர் நாள் செய்ய விட்டவர், தமிழில் கடிதம் எழுதி விட்டவர், ஏன் அந்த மாவீர இல்லங்களில் உள்ள இராணுவங்கள் வந்து எழுப்பப்படையும் யோசிச்சு பாருங்க. முடியவடையில் இருக்குது, விஸ்வமடுவில் இருக்குது, எங்களோட கொடிகாமத்தில் இருக்குது, கொடிகாமம் ஒன்றெடுத்தில்ல அது அங்கால பெருங்காணியா தனிந்த அரச பள்ளிக்கூடம் உறுதி காணியல் சரியല്ലോ. அதுக்குள்ள தென்னை மரங்கள் அந்த கேப்பால மக்களுடைய நாளாந்த வருமானம் அதுக்குள்ளான் இருக்கு. அந்த வருமானத்தை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த மக்கள் தெருவா பிச்சு எடுத்து சாப்பிட வழி இல்லாம தெருவழியே கிடக்குது. எத்தனை வருஷம் இருந்தாலும் சொல்லுவாங்க, 2-3 வருஷம் அதில் இருந்தது. மழையல் தண்ணியல் இந்த நுழம்பு கடியல் புள்ளியல் குட்டிகளோட எத்தனை வருஷமா இருந்தது. 6வது தான் திரும்பி பார்த்தா அது வந்து உறுதிக்கானே எனக்கு தெரியும். நான் அந்த நேரம் 90ஆம் ஆண்டு நான் சொல்றேன். இந்த பக்கம் கடற்கரை சைட்டு தான் சொல்றீங்க நீங்க. கடற்கரை சைட்டை தானே சொல்றீங்க? கடற்கரை சைட்டும் ஜாலி சைட்டு 2 சைட்டும் உறுதிக்காணி இருக்கு. அதுக்குள்ள அது இப்ப கொஞ்சம் பின்னால விட இல்லையா? அந்த கொஞ்சம் விட்டது எங்க விட்டது? அது விட்ட இடங்களை விட இருக்கிற காணி தான் உறுதிக்காணிங்க. இந்த வாக்குவாதம் நீங்க வெளிநாட்டில் இருந்து நீங்க ஜெர்மன் எப்படி ஜெர்மன்
También. फोटो किट எடுத்தங்க போட்டு எனக்கு இந்த வேலைக்குள்ளே வீடியோ கால் தாங்க அரசாங்கம்